பூமிக்கு கீழே இருக்கிற அத்தல, பித்தல, சுத்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால 7 உலகம். இந்த 7 உலகத்தை அடைய ஒரு மந்திரவாதி ஆகணும்னா எனக்கு தேவலோகத்து கிரீடம் வேணும். காப்பாத்துங்க. அல்காபூர் மக்களை காப்பாத்துறதுக்காக பூமி அவளுடைய வேதாள கிரீடத்தை கழட்டி அந்த ஊருக்கு நடுவுல வச்சுட்டான். அப்படி 21 வருஷம் அந்த ஊருக்குள்ளேயே இருந்ததுனால பூமிக்கு ரொம்பவும் வயசாயிடுச்சு. அல்காபூர் மக்களுக்காக பூமி செஞ்ச தியாகத்தினால அவளுக்கு வயசாயிடுச்சு. அப்படின்னா இந்த கிரீடம் வச்சுக்கிட்டவங்களுக்கு எப்பவுமே வயசாகவே ஆகாதா? எப்பவுமே அவங்க இளமையா தான் இருப்பாங்களா? ஆமா வாமிகா, வேதாள கிரீட்டம் இல்லைன்னா பாதாள கிரீடம் இதை அடையிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஆனா ஒரு தடவை அடைஞ்சிட்டனா அதை அடையும் போது எந்த வயசுல இருக்கியோ கடைசி வரைக்கும் அதே வயசுல இருப்ப. அந்த கிரீடம் தலையில இருக்கிற வரைக்கும் காலம் உன்னுடைய கைக்குள்ள இருக்கும். அதனால உனக்கு எப்பவுமே வயசாகாது. ஆனா ஒரு தடவை கிரீடத்தை எடுத்துட்டா சாதாரண ஜனங்க மாதிரி தான் வயசு அதிகமாயிக்கிட்டு இருக்கும். பூமி வேதாள கிரீடத்தை எடுத்துட்டு அல்காபூர்லயே 21 வருஷம் இருந்துட்டா இல்லையா? அதனாலதான் பூமிக்கு வயசாயிடுச்சு. அது கூடவே அந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக அவளுடைய சக்தி எல்லாமே பயன்படுத்தினதுனால அவளுக்கு வயசு இன்னுமே அதிகமாயிடுச்சு. அதனாலதான் பூமிக்கு இவ்வளவு வயசாயிருக்கு. ஓஹோ, புரிஞ்சுது. இந்த வேதாள கிரீடத்தினால உங்க யாருக்கும் வயசாகாது. அதனாலதான் இத்தனை 1000 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க உயிரோட இருக்கீங்க. ஆனா பூமி பெரியம்மா இழந்த அவங்களுடைய வயசை திரும்ப கொண்டு வர முடியும். உண்மையா? எப்படி வாமிகா? எங்க அக்கா அவளுடைய பழைய உருவத்துக்காக தானே விருக்குண்டிக்காவ சந்தோஷப்படுத்த பார்த்தா. கற்பூர வச்சிரமும் அவளுக்கு சொந்தமாச்சு. அது அந்த குகையில தானே இருக்கு. அந்த வயிறு இருந்தா என் உருவம் எனக்கு வந்துடுமா? நிச்சயமா வந்துடும் பெரியம்மா. கிரகணம் முடிஞ்சதும் நான் போய் எடுத்துட்டு வரேன். நானும் வரேன். வேணவே வேணாம். ஒரு நாள் போயிட்டு 21 வருஷம் கழிச்சு வந்திருக்க நீ. நான் தனியா போறேன். அப்படி அவனுடைய மனைவியான பூமி இழந்த 21 வயசு திரும்ப எடுத்துட்டு வரதுக்காக லோக்கி அவனுடைய சாகச யாத்திரையை தொடங்கினா. இவளை அப்பவே கொன்னாலும் கூட இவளோட ஆன்மா இங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கு. எத்தனை வாட்டி கொல்லணும் உன்னை? உன் அப்பா கிட்ட செத்த, எங்க அம்மா கிட்ட நீ செத்த, இப்போ என் கையில சாவறியா? நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். இப்பவும் எதுவும் கெட்டு போகல. சுரங்கத்தை தாண்டி ஊருக்குள்ள போ. அந்த மலைக்கு மேல வைரத்துல அடங்கியிருக்க என் காதலுடைய ஆன்மா, அதை எனக்காக கொண்டு வந்து கொடு. நீ கேட்ட மாதிரி அந்த கற்பூர வைரத்தை உனக்கு நான் தரேன். அதுக்கப்புறம் அது உனக்கு சொந்தம். அது நடக்கவே நடக்காது. அவன் எப்பவுமே அந்த வைரத்துக்குள்ளேயே அடைஞ்சிருப்பான். அவன் மனுஷன் நினைச்சியா? மனுஷனா இருக்கிற ராட்சசன். அவனை விடுதலை பண்ணுவான்னு எப்படி நினைச்ச நீ? என் பாதைக்கு குறுக்க வராத. இந்த கற்பூர வைரத்தால என்னோட பொண்டாட்டிய இளமையா நான் மாத்த போறேன். நான் கஷ்டப்பட்டு வாங்கின வைரம் அது. அதை எடுத்துக்கிட்டு இந்த சுரங்கத்தை தாண்டி நீ வெளியில போனா அப்புறம் என்னுடைய ஆன்மாவுக்கு விடுதலை கிடைச்சிரும். அதுக்கப்புறமா ஏன் காதலனுடைய ஆன்மாவை விடுவிக்க உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படாது. அதுக்கு தான் நானே இருக்கேனே. நானே அவனை விடுவிச்சுக்கிறேன். பகல் கனவு காணாத பிரேதாத்மா, நீ நினைச்சது ஆக நான் எப்பவுமே விட மாட்டேன். லோகி, என்னை இங்க அடைச்சு வச்சு அந்த வைரத்தை எடுத்துட்டு போனாலும் பிரயோஜனம் இருக்காது. அது வேலை செய்யணும்னா 29 குழந்தைகளை பலி கொடுக்கணும். அப்பதான் அந்த வைரம் வேலை செய்யும். அதுக்கு நீ தயார் தானா? என் பொண்டாட்டிக்காக
29 பேரை கொல்ற அளவுக்கு நான் மோசம் இல்லை. எனக்கு என் பொண்டாட்டி எந்த உருவத்தில் இருந்தாலும் கூட அவனா எனக்கு உயிர். அப்படின்னு சொல்லி அந்த வைரத்தை அங்கேயே தூக்கி போட்டுட்டு பின்னாடி வந்துட்டான். காப்ரஜமாஞ்சு. அல்காப்பூர் ஊருக்குள்ள போறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த குகை வழிதான். ஆனா பலவீனமா இருந்தாலும் அஹிகாவோட ஆன்மா இந்த குகைக்குள்ள இருக்கிறது என்னைக்குமே ஆபத்து தான். அப்படிங்கிறதுனால யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லோக்கி பாறாங்கல்ல வச்சு அந்த சுரங்கப்பாதையை மூடி வேதாள முத்திரையை அது மேல போட்டுட்டான். இப்போ இதிலிருந்து ஊர் ஜனங்களுக்கு ஆபத்து இல்லவே இல்லை. ஆனால் என் பொண்டாட்டி பூமியை மட்டும் அவளோட பழைய உருவத்தில் நான் பார்ப்பேன்னா தெரில. அவளுக்கு கொடுத்த வாக்கை என்னால் நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்பவும் கவலையா அந்த குகையை விட்டு வெளியில போய்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த அஹிகாவோட அப்பாவோட ஆன்மா வந்துச்சு. ஷபாஷ், என் பொண்ணு பிரேத்தாத்மாவை அடிச்சு வச்சு நீ நல்லது பண்ண. நான் பண்ண தப்பால ஒட்டுமொத்த ஊருமே ஆபத்தில் போய் மாட்டிக்கிச்சு. அப்படி இருந்தாலும் கூட உங்கள் அம்மா மந்திர பாட்டி எல்லாரையும் காப்பாத்திட்டா. உன்னோட பொண்டாட்டி பூமிகா புருஷ பண்ணதை ஒத்துக்கிட்டு தியாகத்தை பண்ணி அவ பாட்டியா மாறிட்டா. வேணாம்னு சொன்னாலும் கூட இந்த எல்லா பிரச்சனைக்கு ஒரு விதமா நானும் கூட ஒரு காரணம்தான். நானும் உதவி பண்றேன். உன் பொண்டாட்டிக்கு போன இடமே திரும்ப வரணும்னா அந்த வாகினி மகர்ஷிய சந்தி. வாகினி மகர்ஷியா? அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க பூமிய இளமையா மாத்துவாங்களா? வாகினி மகர்ஷி பூமி போறதுலேருந்து உயிரோட இருக்கிற ஒரே ஒரு ஆளு. ரொம்ப சக்திசாலி. வாயு ஸ்தம்பன கலையில அவங்க பெரியவர். ஆனா அவங்க எங்க இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்கள சந்திச்சா உன் பிரச்சனைக்கு தீர்வு சொடக்குல கிடைச்சிரும். ரொம்ப சக்திசாலி வாகினி மகர்ஷி. எங்க இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க எப்படி இருப்பாங்க? எந்த திசையில போகணும் அதாச்சும் சொல்லுங்க. அவங்கள பத்தி என்கிட்ட மட்டும் இல்லை, மற்ற மந்திரவாதிங்க சூனியக்காரர்கிட்ட கூட கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எழுதின ஒரு ஓலைச்சுவடியை எடுத்துட்டு வந்திருக்க. அதை வச்சு நான் ஒன்று அடைஞ்சிருக்கேன். ஆனால் என் பையன் மருமக அவங்களோட சுயநலத்துக்காக தப்பாக பயன்படுத்தி பலியாயிட்டாங்க. வாகினி மகர்ஷியை எப்படியாச்சும் சந்தி. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டாரு. அதை பற்றி ஒன்றுமே தெரியாம அவங்க இருக்கிற இடம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த விஷயத்த அம்மாவுக்கு சொல்றேன். அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து மதுராவுக்கு அவங்க வீட்டுக்கு போனான். நடந்த எல்லாத்தையுமே அம்மா கிட்டயும் பொண்டாட்டிக்கிட்டையும் விவரமா சொன்னான். இதாமா நடந்துச்சு. வாகினி மகர்ஷி மட்டும்தான் நமக்கு உதவி பண்ண முடியும். என்னுடைய அறைக்குள்ள போய் மந்திர கண்ணாடி எடுத்துட்டு வா. அந்த முனிவர் எங்க இருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அப்படின்னு சொல்லி மந்திர கண்ணாடியில வாயின முனிவரை பார்க்க முயற்சி பண்ணாங்க பாட்டி. ஆனா மந்திர கண்ணாடியால அவர் எங்க இருக்காரு அப்படிங்கறத காட்ட முடியல. வாகினி மகர்ஷி எங்க இருக்காங்கன்னு மந்திர கண்ணாடி கூட காட்ட மாட்டேங்குது. இப்போ என்ன பண்றதுமா? நமக்கு துணையா வேதாளம் இருக்கும்போது என்ன கவலை லோக்கி. நிச்சயமா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கறத நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோலத்தை போட்டு வேதாளத்தை வர வச்சாங்க. கப்ரஜமா கப்ரஜமாஞ்சு. வேதாளமே பேசு, வேதாளமே பேசு, எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுது. இதுக்கு என்ன எழுப்புன மங்கம்மா? சொல்லு, என்ன வேணும்? நான் என்ன பண்ணணும் சொல்லு. யாரோ வாயின முனிவராமா. அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியணும். என் மருமக இழந்த அவருடைய வயசை அவரால் மட்டும்தான் திரும்ப கொடுக்க முடியுமாமா. அவர் எங்க இருக்காரு அப்படிங்கறத நீ தான் தெரியப்படுத்தணும்.
வாகின மகர்ஷி எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு பைரவாசுர தாண்டவ சக்தி வேணும். அப்படின்னா நீ தூக்கத்தை விட்டு பைரவ ஜபத்தை 21 நாட்களுக்கு நீ பண்ணியாகணும். பைரவாசுர தாண்டவத்தை நீ கேட்ப. அந்த சத்தம் ஒரு நொடியில பூமியை சுத்தி வரும். நாம தேடுறவங்க பூமியில எங்க இருந்தாலும் கூட அந்த சத்தம் அவனை தொட்டு மறுபடியும் நம்ம கிட்ட வர்ற மாதிரி அவங்க இருக்கிற இடம் நமக்கு கிடைக்கும். அந்த பைரவாசுர தாண்டவ சக்தியால நான் வாகின மகர்ஷி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும். ஒரு முனிவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு வேதாளத்துக்கு கூட இவ்வளவு கஷ்டம் இருக்குமா? வாகின மகர்ஷி சாதாரணமானவல்ல, சாவையும் காலத்தை வென்றவன். அவ இப்போ எல்லாத்தையும் விட்டு வாழ்ந்துட்டே இருக்க ரொம்ப சக்திசாலியான மகர்ஷி. எல்லா அமிர்த சக்திய அடைஞ்சிருக்க பெரிய மகர்ஷி. தசாமிருத சக்திகளா அப்படின்னா என்ன? வாயு பாதுகாப்பு கோடு அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பு. ஜீவனஹர சக்தி, முன்னாடி யார் இருந்தாலும் அவன் ஆயுசு எடுக்கிற சக்தி. சிரஸ்தாயி மாயே அப்படின்னா ஒட்டு மொத்த மாயே. அமிர்தகிராகி ரக்ஷகா அப்படின்னா அமிர்தத்தை குடிச்ச அவன் அடையிற சக்தி. காலஜானி கல்வி அப்படின்னா காலத்தை கட்டுப்படுத்துற சக்தி. மிருத்யுஞ்சய தந்திரம் அப்படின்னா மரணத்தையே வென்றும் சக்தி. உயிர் சக்தி ஆவேசம் அப்படின்னா உயிர் சக்தியை இழுக்கிறது. சாயா உயிர் பிரக்கிரியை அப்படின்னா யாருக்குமே தெரியாம நிழல் மாதிரி வாழ்ந்துகிட்டே இருக்கிறது. தீர்காயுஷ் அனுகிரகம் அப்படின்னா எப்பவுமே இளமையா நீண்ட வருஷங்கள் வாழ்றது. மரகஷ பரிக்கிரமம் அப்படின்னா மரணத்திலிருந்து மறுபடி உருவாகிறது. பிரதட்சண பத்ததி. இந்த 10 சக்திய அவ எப்பவோ அடைஞ்சிட்டான். சாயா வாழ்க்கையில அவ வாழ்ந்துகிட்டே இருக்கிறதுனால நான் மட்டும் இல்ல, யாரும் கூட அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. பைரவாசுர தாண்டவ சக்தி எனக்கு வேணும். அந்த தாண்டவம் கேட்டுச்சுன்னா அது பூமியை மொத்தமும் ஆவாகனம் பண்ணும். எப்போ அந்த தாண்டவ சக்தி வாகினி மகர்ஷிய தொடுதோ அந்த எதிர் ஒளி என்ன வந்து சேரும். அப்போ அவன் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நீ 21 நாள் யாருக்குமே தெரியாம பைரவாசுர தாண்டவ சக்தியை ஏத்துக்கோ. சரி வேதாளமே. ஜமரி, எங்க இருந்தாலும் உடனே இந்த இடத்துக்கு வா. அப்படி பாட்டி ஜமரிய கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் 21 நாள் யாரோட பார்வையிலையும் படமாட்டேன். 21 நாள் ஓய்வே இல்லாம யார் கண்ணிலையும் படாம பைரவாசுர தாண்டவ தவம் இருக்க போறேன். அதனால ஏன் தவம் முடிகிற வரைக்கும் நீங்க எங்கேயே இருங்க. எனக்கு பதிலா ஆபத்தில் இருக்கிறவங்கள நீங்க பாதுகாத்துக்கோங்க. லோக்கி, நேரத்தை வீணடிக்காத. நமக்குள்ள பேய் கூட சேர்ந்து வாயின முனிவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வேற வழி இருக்கா அப்படின்னு தேடு. அம்மாடி பூமி, என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, என் பிள்ளைக்கு ஏற்ற ஜோடியா அவனுக்கு பக்கத்துல நான் உன்னை நிக்க வைக்கிறேன். இது நான் கொடுக்குற வாக்கு. அப்படி செய்ய முடியலனா இந்த மந்திரவாதி பாட்டி உயிரோட இருந்தும் வீண் தான். ஜமரி, எந்த சூழ்நிலையிலையும் இந்த 21 நாள் என்னுடைய தவத்தை கலைக்காம நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேதாளம் இருக்கிற அறைக்குள்ள போய் கதவை முடிக்கிட்டு பைரவாசுர தாண்டவ தவத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. க்ரௌ க்ரௌ கீரகா காரகா கடாகா த்ரௌ த்ரௌ தாரக கீரக கராகா க்ரூ க்ரா க்ரௌ கீரக கடாகா பீ போ பௌ பீரக பீக்கர கடாகா. அப்படி மந்திரவாதி பாட்டி தவத்தை கடுமையா ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கம் முனிவர் இருக்கிற இடத்த தேடிக்கிட்டு லோக்கி குள்ள பேய் கூட சேர்ந்து ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு தேட ஆரம்பிச்சான். பயணம் செஞ்சு ரொம்பவும் சோர்வடைஞ்சு ராத்திரி நேரம் ஒரு ஊருக்குள்ள வந்து இறங்குனாங்க. ஊரே ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. சின்ன சத்தம் கூட கேட்கல. ஒவ்வொரு வீட்லயும் விளக்குகள் அணைஞ்சு போயிருந்துச்சு. ஐயோ, இது ஊரா பாலைவனமா? இப்போதான் இருட்டாச்சு, அதுக்குள்ள இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கினா தூங்கிட்டு விடு, நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம்
அங்கே பாரு, அந்த மரத்து கீழே கல் மேலே இந்த ராத்திரி நீங்கள் தூங்கிக்கோங்க, நான் மரத்து மேலே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த மரத்துக்கிட்ட படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. நடுராத்திரி ஆகுறதுக்கு இன்னும் சில நொடிகள் இருந்துச்சு. அப்பதான் குள்ளப்பேய்க்கு பயங்கரமா பசி எடுத்ததுனால அதுக்கு முழிப்பு தட்டுச்சு. ஐயோ கடவுளே, நான் பார்க்கவே இல்லையே, என் பையில தானியமெல்லாம் இல்லவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? வயிற்று பசியில் வயிறு அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கேன். நாம் எதுக்கு வருத்தப்படணும்? இது ஊர் தானே, ஊர்னா கண்டிப்பாக ஒரு சுடுகாடு இருக்கும். லோக்கி எதுக்கு நான் எழுப்பணும்? நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி சுடுகாடு இருக்கிற மேற்கு திசையை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. கல்லறைக்குள்ள நுழைஞ்சு தேவையான அளவுக்கு பித்தளை காசுகளை எடுத்துக்கிட்டு பையில போட்டுக்கிட்டு ரொம்பவும் பசி எடுத்துக்கிட்டு இருந்ததுனால மயானத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்துல உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு பித்தளை காசையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அங்க ஊருக்கு நடுவுல ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான் லோக்கி. அப்போ திடீர்னு எங்கிருந்தோ ரொம்ப இனிமையான குரல்ல ஒரு ராகம் கேட்க ஆரம்பிச்சுது. ஏதோ ஒரு பொண்ணுடைய குரல். அந்த ராகத்தை கேட்டு தூக்கத்துல இருந்து முழிச்சுக்கிட்டான் லோக்கி. இந்த ராத்திரியில யார் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க? அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் கேட்கிற பக்கம் அவன் தனியா நடந்து போய்கிட்டு இருந்தான். ஊர் எல்லாமும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு, யாருமே இல்ல. ஆனா சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. எங்கிருந்து அந்த சத்தம் கேக்குதுன்னு லோக்கி போய்கிட்டே இருந்தான். ஊரை தாண்டி காட்டுக்குள்ள வந்துட்டான் லோக்கி. காடெல்லாம் பயங்கரமான இருட்டு. காடு பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அந்த சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சத்தம் காடு முழுக்க எதிரொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எந்த பக்கத்துல இருந்து அந்த சத்தம் வருதுங்கிறது லோக்கியால கண்டுபிடிக்கவே முடியல. ரொம்பவும் பயங்கரமான பயமுறுத்துற ராகம். அந்த ராகத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான சோகமும் இருந்துச்சு. ஆனா கேக்குறதுக்கு ரொம்பவும் இனிமையான ராகம் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த குரலை தேடிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக ஆரம்பிச்சான். இது எதுவுமே கண்டுக்கிற நிலைமையிலேயே இல்ல அந்த குள்ளப்பேய். பசியோட இருந்ததுனால அந்த மண்டபத்துல உட்காந்துக்கிட்டு அது பாட்டுக்கு காசுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. குள்ளப்பேய் கண்ணு மூடிக்கிட்டு அந்த நாணயங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பழைய மண்டபத்துல ரொம்பவும் அழகா இருக்கிற ஒரு பொண்ணு பறந்து வந்து அந்த மண்டபத்துல இருக்கிற சிலைக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. நமஸ்தே சூக்கரலோக பூத்வாஹா கிரீடா விக்ருத மகா சஞ்சாரா ஹீம் ஷாம் கிருஹகஞ்சா கிராம் கிருமா வஷிகமா. நமஸ்தே சூக்கரலோக பூத்வாஹா கிரீடா விக்ருத மகா சஞ்சாரா ஹீம் ஷாம் கிருஹகஞ்சா கிராம் கிருமா வஷிகமா. அந்த வித்தியாசமான மந்திரத்தை கேட்டு துடிச்சு பிடிச்சி கண்ணு திறந்துச்சு குள்ளப்பேய். அதுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. திரும்பி பார்த்தப்போ ஒரு அழகான பொண்ணு மண்டபத்துல இருக்கிற சிலைக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு புரியாத மொழியில ஏதேதோ மந்திரங்களை சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. என்னடா இது மொழி? மந்திரமா மொழியா? ஆனா இந்த ராத்திரி அழுதுகிட்டு இந்த விசித்திரமான சிலைக்கு எதுக்கு இது பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கு? இல்லைன்னா இது சூரியத்தை வைக்குதோ? ஆமா, யார் இவன்? என்ன பண்றான்னு பார்க்கலாம். எப்படியோ நாம யாருக்குமே தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமா கொஞ்சம் பக்கத்துல போய் நின்னு பாத்துக்கிட்டு இருந்துச்சு.
இருந்து ஒரு வெளிச்சம் வந்து அந்த பொண்ணோட வாய்க்குள்ள இருந்து கண்ணுல பட்ட உடனேயே அந்த மண்டபமே பயங்கரமான வெளிச்சத்துல நிறைஞ்சு போச்சு. அம்மா, என்ன நடக்குதுங்க? ஊர்ல திடீர்னு அந்த ராகம் நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லி லோக்கி அவனுடைய ரெக்கைகளை விரிச்சு ஊருக்குள்ள ஆகாயத்துல பறந்துகிட்டே என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு மண்டபத்துல வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த குள்ளப்பை வாய் விட்டு கத்துறதுக்குள்ளாரே அது 2 கால் பூனையா மாறிடுச்சு. அங்க லோகிக்கு அந்த சத்தம் கேக்குறது நின்னும் போயிடுச்சு. என்ன இது இப்படி ஒளி வருது? 1000 தீபத்தை ஏத்தினாலும் கூட இந்த அளவுக்கு வெளிச்சம் வராது. அங்க என்னமோ நடக்குது. அப்போ திடீர்னு அந்த வெளிச்சம் ஒரு நொடியில மறைஞ்சு போச்சு. லோக்கி அந்த மண்டபத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த வெளிச்சம் அங்க இல்ல. ஆனா வித்தியாசமா 2 கால் இருக்கிற பூனை மட்டும் அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. லோக்கிய பார்த்த உடனே பயத்துல அங்கிருந்து இருட்டுக்குள்ளார ஓடி போயிடுச்சு. இந்த பூனை இதுக்கு இவ்வளவு விசித்திரமா இருக்கு. அதுவும் கூட 2 கால்ல மனுஷன் போல ரொம்ப விசித்திரமா கத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, நம்ம குட்டி பிசாசு எங்க இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள அவங்க படுத்திருந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அங்க குள்ள பேய் இல்ல. குட்டிச்சாத்தா, குட்டிச்சாத்தா, எங்க இருக்க? எங்க இருக்க? சீக்கிரமா இங்க வா, சீக்கிரமா இங்க வா. எல்லாமே விசித்திரமா இருக்கு, சீக்கிரமா வா அப்படின்னு லோக்கி எவ்வளவு கத்தினாலும் குள்ள பேய் வரவே இல்ல. அவனுக்கு பதட்டம் அதிகமாச்சு. மறுபடியும் மண்டபத்துக்கிட்ட போய் பார்க்கும்போது அங்க பையில இருக்கிற நாணயங்களும் இருந்துச்சு. அப்படின்னா நம்ம குட்டிச்சாத்தா இங்க வந்திருக்கான். என்னமோ நடந்திருக்கு. இந்த 2 காலோட பூனை குட்டிச்சாத்தான ஏதாச்சும் பண்ணிடுச்சா?